சர்வதேச போதைப்பொருள் விழிப்புணர்வு தினத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வேலூரில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாவட்ட ஆட்சியர் லீலா அலெக்ஸ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பழைய பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கிய மாரத்தான் ஓட்டம் அண்ணா சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று இறுதியாக வாகாயம் என்ற பகுதியில் நிறைவடைந்தது. இதில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நெல்லை பாளையங்கோட்டையில் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் பாலசுப்ரமணியம் சாஸ்திரி மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் துரை ஆகியோர் தொடங்கி வைத்தனர். ஓட்டத்திற்கு முன்னதாக போதைப் பொருள் ஒழிப்புக்கான உறுதிமொழி ஏற்கப்பட்டது. போதைப் பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதைப் பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். திருப்பூரில் சர்வதேச போதைப் பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரே விழிப்புணர்வு ஓட்டத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் 800க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மயிலாடுதுறையில் நடைபெற்ற ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற போதைப் பொருள் விழிப்புணர்வு ஓட்டப் போட்டியை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர். போதைக்கு எதிரான இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தில் 5 வயது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 400க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தூத்துக்குடியில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் விஷு மகாஜன் தலைமையில் தமிழக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மதன் ராஜா கொடி அசைத்து துவக்கி வைத்தார். முன்னதாக போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து போதைப் பொருள் இல்லா இந்தியா இயக்கத்திற்கான விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கமும் நடைபெற்றது. தமிழகத்தை உருவாக்கும் விதமாக போதை தடுப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் அமைச்சர் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தையொட்டி தருமபுரியில் நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை அம்மாவட்ட ஆட்சியர் சரவணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி 4 ரோடு நேதாஜி பைபாஸ் சாலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பாரதிபுரம் வரை சென்று மீண்டும் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நிறைவடைந்தது. இந்த போட்டியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ்களை தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி வழங்கி பாராட்டினார். அதற்கு முன்பாக கையெழுத்து இயக்கம் இப்பொழுது மாவட்ட ஆட்சியர், சட்டமன்ற உறுப்பினர், இளைஞர்களாகிய நீங்கள் விழிப்புணர்வு ஓட்டத்தை செங்கல்பட்டு மாவட்ட விளையாட்டு மைய வளாகத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் இந்த மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மாரத்தான் போட்டியை மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமார் துவக்கி வைத்தார். இந்த மாரத்தான் போட்டியில் 5 வயது முதல் 15 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இனிமே யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, எந்த அளவுக்கு அதை நம்ம அவாய்ட் பண்ணணும், போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரையை வழங்குவேன். தெரியாம